அருமை தோழர்களே, உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசி முடித்த பிறகு பேச வேண்டுமா என்ற கேள்வி எழக்கூடிய அளவிற்கு எங்கெங்கயோ நீங்க சாட்சிகளை தேடி போயிட்டு இருக்கீங்க. திராவிடம் என்ன கிழிச்சதுன்னு மேடையில ஏறி கேட்கிற, திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு பேசுற, திராவிடம் என்ன செஞ்சுச்சு, பெரியார் என்ன செஞ்சாருன்னு மேடைக்கு மேடை கேட்கக்கூடிய பொய்யர்களுக்கு வாழ்நாள் சாட்சியமாக மேடையில் ஏறி கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் அது இந்த திராவிடம் சாதித்தது என்பதை நன்றி உணர்வோடு சொல்லுகிறார். அந்த நன்றி உணர்வுக்கு பின்னால் எது இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய கையில ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர்ல பேசி முடித்து சென்றிருக்கக்கூடிய அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் BA முடித்தவர். BA 3 வருஷம், MA 2 வருஷம், MPhil 2 வருஷம், அதற்கு பிறகு சட்டக்கல்லூரியில் 4 ஆண்டுகள், அதற்கு பிறகு முனைவர் பட்டம் 2 ஆண்டுகள், ஏறக்குறைய 13 ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்ற முனைவராக அண்ணன் கோவி செழியன் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், ஏன் இவரோட படிப்பை சொல்லலாம், அவருடைய பேச்சாற்றலை சொல்லலாம், அவருடைய களப்பணியை சொல்லலாம், அவருடைய அரசியல் வாழ்க்கையை சொல்லலாம், அவருடைய நீண்ட நெடிய 35 ஆண்டு கால வாழ்க்கை பயணத்தை சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் ஏன் அவர் படித்த பட்டத்தை சொல்றேன்னா ஒரே ஒரு காரணம் தான். டிகிரி முடித்து விட்டு RSS உதவியால் ஆளுநராக வரக்கூடியவர்களுக்கு மத்தியில் 13 ஆண்டு காலம் படித்து பட்டம் பெற்ற உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாதது அல்லது உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு புரியாததும் ஆளுநருக்கு புரிய போவது கிடையாது. இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரிந்ததை விட தமிழ்நாட்டு ஆளுநருக்கு தெரிவதற்கு எந்த செய்தியும் கிடையாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஆளுநரை நோக்கி கேள்வியாக எழுப்ப வேண்டும். இன்னைக்கு அத்தனை சிக்கல். அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்ற நாளிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன ஓட்டம்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்காக அல்ல, உயர்கல்வித்துறையில் அத்தனை சிக்கலை கடந்த அதிமுக ஆட்சி செய்து வைத்திருக்கிறது. துணைவேந்தர்கள் நியமனத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுடைய உயர்கல்வி படிப்பு வரை அத்தனை சிக்கல்கள், அது அனைத்தையும் சரி செய்து சீர் செய்து உயர்கல்வியில் பொன்னான ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அமைய வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் ஓடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மானமிகு அண்ணன் கோவி செழியன் அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம். நல்லா பாருங்க, இந்த கூட்டத்தை ஒரு விசித்திரமான கூட்டம். நேற்று நாங்க போனது விசித்திரமான கூட்டம். இதுவே ஆளுநரை பத்தி பிஜேபிக்காரவங்க பொய் சொல்லி இருந்தா அரங்கமே கை தட்டும். ஆனால் உண்மையை சொன்னால் குளிர்காலத்துல நமக்கு கை தட்டாம கையை கட்டிட்டு உட்கார்றதுக்கு தான் பல பேருக்கு பிடிச்சிருக்கு. அப்படி ஒரு விசித்திரமான கூட்டம் இது. இங்க மட்டும் இல்ல, டிசம்பர் மாசம் தொடங்கினதுல எல்லாமே விசித்திரமான கூட்டம் தான். அதுவும் பெண்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற கூட்டத்துல போய் திமுக கூட்டத்துல பேசுறதே டாஸ்க். அவங்களுக்கு நல்ல குளிருக்கு இறுக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு கையை தட்டிக்கிட்டு, நம்ம கை தானே, நம்ம எப்பயாவது தட்டிக்கலான்ற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க அண்ணனுங்கெல்லாம். உங்களுடைய நம்முடைய திராவிட மாடலை பற்றி பேசுகிற போது நாம் தான் உற்சாகப்பட வேண்டும், நாம் தான் உச்சி முகர்ந்து தமிழ்நாட்டு முதல்வரை கொண்டாடியாக வேண்டும். அருமை தோழர்களே, ஆசிரியருடைய 92ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா. எல்லாரும் நிறைய சொன்னாங்க ஆசிரியரை பற்றி, அவருடைய அரசியல் வாழ்க்கை, 10 வயதில் பேச தொடங்கியவர் என்று எல்லாமே சொன்னார்கள். ஆனால் ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் மறைந்தார் டிசம்பர் 24, நாளை மறுநாள் ஐயாவுடைய நினைவு நாள். அருமை பொதுமக்களே, தோழர்களே, பெரியார் மறைந்த 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. பெரியார் இறந்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். அப்பா இந்த பெருசு போயிடுச்சு, இனிமே பார்ப்பனர்களை கேள்வி கேட்க ஆள் இல்ல, ஆதிக்கவாதிகளை கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லை, நம்முடைய கொட்டத்தை அடக்குவதற்கு இனிமேல் ஆள் கிடையாது, நாம் ஜாதிய திமிரோடு திரியலாம், பெண்களை அடிமைப்படுத்தலாம், மூட நம்பிக்கையை தலைவிரித்து ஆட விடலாம் என்று கொண்டாடி மகிழ்ந்தார்கள் பார்ப்பனர்கள். இன்னொரு பக்கம் தமிழர்கள் அழுதார்கள்.
ஐயாவுக்கு பிறகு எங்களுக்கு ஏது நாதி என்று தமிழர்கள் அழுதார்கள். அந்த இடத்தில் பார்ப்பனர்கள் பெரியாரே தேவல போல இந்த அம்மா டைரக்டா வந்து ராமனை எரிக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அன்னை மணியம்மையார் தந்தை பெரியாருக்கு பிறகு தலைமையேற்றார். மணியம்மையார் மறைந்த பிறகு இன்னும் மகிழ்ச்சி. பொதுவாகவே ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு இயக்கம் இருக்குன்னா அது 2 தலைவர்களை தாண்டி நிற்பதுன்றது கடினம். ஏன்னா தோற்றுவித்த தலைவர் மறைந்து விட்டார். தோற்றுவித்த தலைவர் யாரை அடையாளப்படுத்துகிறார்களோ அந்த அம்மையார் மறைந்து விட்டார். அப்ப இவங்க எல்லாருமே போன பிறகு யார் வருவான்னு பார்த்தா நினைத்து பார்க்கவே நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க சின்ன வயதில் இவ்வளவு பெரிய பொறுப்புன்னு. ஆனா உண்மையிலேயே சின்ன வயதில் பெரிய பொறுப்புக்கு வந்தது யார் என்று சொன்னால் 23 வயதில் ஒரு 100 ஆண்டு கால இருந்த இயக்கத்திற்கு, இந்திய துணை கண்டத்திலேயே சட்டத்தை எரித்த ஒரு இயக்கத்திற்கு, இந்திய துணை கண்டத்திலேயே ஜாதியை ஒழிப்பதற்கு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளராக 23 வயதில் மாறியவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களை தவிர யாரும் கிடையாது. அந்த தலைவர் தந்தை பெரியாரால் அடையாளப்படுத்தப்பட்டவர். பெரியார் இறந்துட்டாரு, மணியம்மையார் இறந்துட்டாரு, இனிமே யாருங்க இருக்கான்னு சொன்னா பேப்பர்ல எழுதுறாங்க. நம்ம சொல்ல வேண்டாம், பெரியாரே பரவாயில்ல போல இந்த வீரமணி பெரிய தலைவலி கொடுக்கிறாரு, கொடைச்சல் கொடுக்கிறாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன எதிரிகளுக்கு, பார்ப்பனர்களுக்கு 92 வயதில் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள். எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ தீகாரங்களுக்கு மட்டும் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நாங்கெல்லாம் பேசுறோம்ல, மதிவதனியாக இருக்கட்டும், இளமானாக இருக்கட்டும், இல்ல யாரா வேணா இருக்கட்டும், ஒரு இயக்கத்துல இளைஞர்கள் பேச வந்தாங்கன்னா மத்தவங்களுக்கு வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கும். அது எதார்த்தம். ஐயோ இந்த பிள்ளைங்க எல்லாம் பேச வருதே, நம்ம எல்லாம் என்ன வருது அப்படின்னு மூத்த பேச்சாளர்களுக்கோ பெரியவர்களுக்கோ பயம் வரும். அது இயல்பு, யதார்த்தம். ஆனால் ஒரு இயக்கத்தில் யோசிச்சு பாருங்க, ஐயா ஜெயக்குமார் அவர்களுடைய களப்பணி என்பது நேற்றைக்கு உண்மையாகவே நான் வியந்து பார்த்தேன். மேடையில் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா சொந்த ஊருக்காரங்களுக்கு சொந்த ஊருக்காரங்களை பாராட்டுற மனசு வராது. அதுவும் மனிதர்களுடைய இயல்பு. இப்ப நான் என்னோட சொந்த ஊர் பழனிக்கு இப்ப போனேன்னா பாராட்டுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பாராட்டி இருக்க மாட்டாங்க. அது மனிதர்களுடைய இயல்பு. அப்ப அவருக்கு நேற்று திருப்பூர் வராரு, நேற்று காலையில கிளம்பி மதியம் வராரு. 3 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு 7 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி என்னை பத்தி சொன்னாரு. எனக்காவது 12 மணிக்கு ட்ரெயின், அவருக்கு 1 மணிக்கு ட்ரெயின். அதை பிடிச்சு தஞ்சாவூர் வந்து சரி அங்க சும்மா இருந்தாரான்னு கேட்டா எனக்கு தெரிந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200 போன் அட்டன் பண்ணுவார் போல. ஒரே மாவட்ட கழகத்துல இருந்து 50 போன் வருது. என்ன கொடுத்துட போறோம் இவங்களுக்குலாம்? அது ஐயா ஜெயக்குமார் அவர்கள் இவ்வளவு ஒரு நீண்ட நெடிய பயணத்துல இருக்காரு. மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர். தற்போது ஆசிரியருக்கு முன்னணி தளபதிகள் யார் என்று கேட்டால் முதன்மை தளபதியாக இருக்கக்கூடியவர்களாக ஐயா ஜெயக்குமார் அவர்களும் ஐயா குணசேகரன் அவர்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர் ஐயா அமர்சிங் அவர்கள் நிற்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது எப்படிப்பட்ட இயக்கம் என்று. அவர் வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் பதவியை விட, அந்த வழக்கறிஞர் என்ற வேலையை விட மாவட்ட தலைவர் என்ற வேலைக்காக தான் மாசத்துல 30 நாள் வேலை பார்க்கறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க எந்த தோழரை வேணா எடுத்துக்கங்க, வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அரசு வேலையில இருக்கவங்க உட்கார்ந்து இருக்காங்க, படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, மிகப்பெரிய பணக்காரர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் தீகா கூட்டத்தை நடத்தி, தீகா கூட்டத்துல பேச வைக்கிறவங்களை பேச வச்சு இப்படி நிகழ்ச்சி நடத்தினாதான் வாழ்க்கைன்றது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மேடைக்கும் இந்த ஸ்டேஜுக்கும் மைக்குக்கும் காசு வசூல் பண்ண முடியலன்னா சொந்த காசை போட்டு கூட்டம் நடத்தக்கூடிய ஒரே கூட்டம் திராவிடர் கழகத்தோட கூட்டம் தான். எதுக்கு சார் இவ்வளவு பண்ணணும்? அவங்களுடைய வயது 50 வயதை கடந்தவர்கள். 50 வயதை கடந்து விட்டால் என்னென்ன நோய் வரும் நமக்கு தெரியும். ஜெயக்குமார் ஐயா தான் சொல்லுவாரு, நமக்கெல்லாம் டெஸ்டே எடுக்க கூடாது, எடுத்தோம்னா இதயத்துல எத்தனை ஓட்டு இருக்குன்னு தெரியாது, அத்தனை கத்திக்கிட்டு இருக்கோன்னு. அப்படி இவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்கல்ல, இவர்கள் எல்லாம் ஓடுகின்ற போது மதிவதனைக்கு வயது 28. 28 வயசுல வர ஒருத்தவங்கள 50 வயசு 60 வயதை தொட்டவர்கள் எங்களுக்கு பிறகு நீங்கள் தான் என்று தோள் மீது தூக்கி நிறுத்தி காட்டக்கூடிய வாய்ப்பை திராவிடர் கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திலும் பார்க்க முடியாது. சொந்த பிள்ளையாக நினைக்கிறாங்க. நான் என்ன சமூகம்ன்றது இங்க இருக்க உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய கரும்பு சட்டக்காரங்க போய் கேளுங்க மதிவதனை என்ன ஜாதின்னு தெரியாது. அவங்க எல்லாம் என்ன
ஜாதி மேடையில் இருக்கவங்க உட்கார்ந்து இருக்கவங்க எனக்கு தெரியுமா? தெரியாது. யார் என்ன ஜாதி என்ன சமூகம் அதெல்லாம் தெரியாது. பெரியாரிய கொள்கையை பேசினால் எங்கள் பிள்ளைகளை தோள் மீது தூக்கி நிறுத்துவோம் என்று சொல்லக்கூடிய வரலாறு இந்த இயக்கத்தை தவிர உலகத்தில் வேறு எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. சரி, எதுக்கு எங்களெல்லாம் தூக்கி தோள் மேல நிறுத்துறாங்க? எதனால் நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால், எங்கள் தலைவர் ஆசிரியர் அவர்கள் 92 வயசுல துணிச்சலாக சொல்லுகிறார். ரொம்ப துணிச்சலா சொல்றாரு. எங்களுக்கு எல்லாம் உண்மையாகவே கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஐயோ, யார் யாரும் வராங்களே, கட்சி ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்லாம் இருந்துச்சு. அவர் சொல்றாரு 92வது பிறந்த நாள் நிகழ்ச்சியில், வானவில்கள் வரும் போகும், பார்க்க அழகா இருக்கும், சூரியன் ஒன்றுதான் நிரந்தரமாக இருக்கும், 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு 92 வயதில் சொல்லுகிறார். சொன்னதோடு நிறுத்தவில்லை, எங்களை போன்ற இளைஞர்களை பார்த்து சொல்லுகிறார். ஊர்தோறும் போருங்க, வீதி தோறும் போங்க, மாவட்டம் தோறும் போங்க, தமிழ்நாடு முழுக்க போங்க, திராவிட மாடல் என்ன செய்தது என்பதை பேசுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்னு சொன்னா எந்த தலைவர் செய்வார்? எந்த தலைவர் தங்களுடைய பிள்ளை வயதில் பேத்தி வயதில் இருக்கக்கூடிய ஒருவரை இந்த வயதில் பொறுப்பை கொடுத்து நீங்கள் பேசுங்கள்னு சொல்றப்ப இன்றைக்கு திமுக காரர்கள் பாராட்டுகிறார்கள், அமைச்சர்கள் பாராட்டுகிறார்கள், துணை முதல்வர் பாராட்டுகிறார், வேற மாநிலத்துக்கு போறோம், உலக நாடுகளுக்கு எல்லாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் அது மதிவதனையுடைய ஆற்றலால் மட்டும் கிடையாது. ஆசிரியர் என்ற பெரும் தலைவர் எங்களை வழிநடத்தக்கூடிய ஒற்றை காரணத்தினால்தான் மதிவதனைகள் உருவாகுகிறோம். இப்ப என்னங்க இந்த இயக்கத்துக்கு தேவை? இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல, இதுக்குதான் பேசுறோம், இதுக்குதான் பேசுறோம்னு. எதுக்கு பேசுறீங்க? உங்களை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், தந்தை பெரியார் மறைகின்ற போது அவருக்கு வயசு 95. இளைஞர்கள் இருக்கிறீர்கள். நமக்கெல்லாம் இன்னைக்கு 20 வயசுக்கு மேலேயே பல நோய் வருது உடம்புல. தலைவலி வந்துருச்சுன்னா அந்த முகத்தோட எப்படி இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்ப்பது என்பது கூச்சப்பட்ட நாட்கள் எல்லாம் எனக்கு இருந்திருக்கிறது. காய்ச்சல் வருது, தொண்டை வலி வருதுன்னா எப்படிங்க பேசுறது இந்த குரலோடு நினைச்சிருக்கேன். ஆனால் ஐயாவை வாசித்த பிறகு உண்மையாகவே பெரியார் அப்படின்ற தலைவரை அவர் செத்ததுக்கு 6 நாள் முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு முனைவர் பட்டம் பெறலாம். அந்த அளவுக்கு ஆய்வு நடத்தலாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், டிசம்பர் 19ஆம் தேதி தந்தை பெரியார் கடைசியா பேசுறாரு சென்னை தியாகராய நகர்ல. பேசுறப்ப வயசு 95. பெரியார் யார்? நம்ம எல்லாருக்கும் பார்த்திருப்போம். ஒரு தாடி வச்சிருப்பாரு, லுங்கி கட்டி இருப்பாருன்னு. அவருக்கு உடம்பு ஃபுல்லா பிரச்சனை. வயிற்றுல ஹெர்னியா நோய், குடலிறக்க நோய். குடலிறக்கம் வந்த யார்ட்டையாவது போய் கேட்டு பாருங்க, அந்த போன்ற வலி வேற எந்த நோய்க்கும் இருக்காது. உட்கார முடியாது, நிக்க முடியாது, சாய முடியாது, எதுவுமே கொஞ்ச நேரத்துக்கு மேல பண்ண முடியாது. குடலிறக்க நோய். இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருக்குமே மகள் வயதுதான். நான் எல்லா கூட்டத்திலையும் இதை சொல்லுவேன், எனக்கு கூச்சம் கிடையாது. நமக்கு சிறுநீர் வருது, யூரின் வருதுன்னா வந்த பிறகு 1 மணி நேரம் கூட நம்மளால அடக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, அவ்வளவு வயிற்றுல வலி வரும். அதை நினைச்சிட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதருக்கு சொட்டு சொட்டாக சிறுநீர் யூரின் வந்து போய்கிட்டே இருக்கு. டியூப் போட்டு ஒரு பைய வச்சிருக்காங்க, மூத்திர சட்டி, யூரின் பேக். அந்த பேக்கோட 2 பேரை தூக்கி பிடிச்சு ஒருத்தர ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வராங்கன்னா அந்த மனிதருக்கு கூச்ச உணர்வு இருந்திருக்கணும்ல. ஐயோ, நம்மளுடைய சிறுநீர் சொட்டு சொட்டா போகுது, அது யூரின் பேக் இருக்கு, இத்தனை ஆயிரம் மக்கள் நம்மளை பாக்குறாங்களே என்ற கூச்ச உணர்வு அந்த தலைவருக்கு இருந்திருக்கணும்ல. இல்ல, வயிற்றுல குடலிறக்க ஹெர்னியா நோய், உயிர் போகக்கூடிய வழி. மருத்துவர்கள் எல்லாரும் பேசாதீங்கன்றாங்க, உயிருக்கு பயந்து பேசாம இருந்திருக்கணும்ல. இது எதையும் அந்த தலைவர் செய்யல. டிசம்பர் 24ஆம் தேதி மறைகிறார். மறைவதற்கு 6 நாட்கள் முன்பு 19ஆம் தேதி கூட்டத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. வயிறு வலி வருது, அம்மா அம்மான்னு கதறாரு. கூட்டமே சேர்ந்து ஐயா போதும் நிறுத்துங்கன்றாங்க. அவர் கேட்பதாக இல்லை. மீண்டும் பேசி முடித்து விட்டுதான் அவருடைய உரையை நிறைவு செய்கிறார். அது கூட செய்தி இல்ல. ஏன்னா 19ஆம் தேதி பெரியார் மறைய போகிறான்னு யாருக்கு தெரியாது. 20ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். 21, 22 தேதியில வேலூர் சிஎம்சில இருக்காரு. 23ஆம் தேதி நினைவு மறக்கப்படுகிறது, கோமா ஸ்டேஜுக்கு போறாரு. 24 மறைகிறார். இதுல என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, என்னை போன்ற இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யார் பெரியார். 22ஆம் தேதி மறைவதற்கு 1 நாளைக்கு முன்னாடி போய் இன்றைய எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கேட்கிறாரு, ஐயா திருவண்ணாமலைக்கு தேதி கொடுத்திருக்கீங்க, ஒத்தி வச்சிடலாமான்னு கேட்கிறாரு. விடுதலையில செய்தி வரணும். அதுக்கு அந்த தலைவர் சொல்லுகிறார்,
நான் தானே போய் கூட்டம் பேச போறேன், நீயா பேச போற, திருவண்ணாமலைக்கு போறேன், அந்த செய்தியை போடுன்றார். 95 வயசில் மறைய போகக்கூடிய மனிதர் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட கூட்டத்துக்கு கொடுத்த தேதியை மாத்த கூடாதுன்னா என்ன அவசியம்? பொதுவா நிக்கிறவங்க நடுநிலையோட யோசிங்க. கூட்டத்துக்கு போய்தான் ஒரு காசு வரும் போல, அதனால போறேன்னாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு பல பேர் மேடையில் ஏறி வாட்ஸ்அப் செய்தியை படிச்சுட்டு கேக்குறாங்க, பெரியார் என்ன பெரிய இவரான்னு கேக்குறாங்க. நீங்க சொன்னாலும் சொல்லணும்னாலும் பெரியார் பெரிய இவர் தான். ஏன் பெரிய இவர்னா, இன்னைக்கு பஞ்சத்திற்கு அரசியலுக்கு வந்தவர்கள், பிழைப்புக்கு அரசியலுக்கு வந்தவர்கள், வெளிநாட்டில் திறநிதி வாங்கி திங்கக்கூடியவர்கள் பெரியார் பெரிய இவரான்னு கேக்குறாங்க. 1920 எத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடி 1920ஆம் ஆண்டு 900 ரூபாய் வருமான வரி கட்டின குடும்பம் தந்தை பெரியாரோட குடும்பம். 1920 900 ரூபாய் எவ்வளவு பெரிய காசு. பெரிய செல்வந்தர் பெரியார். பார்ப்பனர்களுக்கு சோறு போட்ட குடும்பம் பெரியாருடைய குடும்பம். பண தேவை கிடையாது. அவருக்கு அடுத்த 5 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து. எனவே தந்தை பெரியாருக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை. சரி, பொருள் ஏதாவது தேவைப்பட்டுச்சான்னு கேட்டா, இருந்த பொருளை எல்லாம் இந்த தமிழ் மக்களுக்காக விட்டு சென்ற தலைவர் தந்தை பெரியார். சரி, பதவி வேணுமா? தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியா இல்லைங்க, உலகத்திலேயே இங்க இருக்கக்கூடிய யாரும் என்னை தவறா நினைச்சுக்க கூடாது. கவுன்சிலர் சீட்டுனா கூட நம்ம விட மாட்டோம். அதுவும் மனித இயல்புதான். அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு பொறுப்பு நமக்கு முக்கியம். 29 அரசு பதவிகள்ல பெரியார் இருந்தார். பொது வாழ்வுக்கு வந்த உடனேயே, சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த உடனேயே, என் பணி இந்த சூத்திர இழிவை நீக்குவதுதான் சொல்லி நம்ம எல்லாருக்காகவும், உங்க வீட்டு பிள்ளைகளுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக தான் வகித்த 29 அரசு பதவிகளை தூக்கி எறிந்து விட்டு வந்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான்.